விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்தில் போய் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோடய முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஏய் மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்டா, அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ என்ன பண்ணுற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா சார். அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నటిస్తావా, ఒక చిన్న క్యారెక్టర్ ఉంటుంది, నటిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் போலுக்கு. எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினார். நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போது மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருக்காரு. சம்பத் இப்படி பண்ணுங்க, சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுகிட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவர், சம்பத் ராராய்க்கடா அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடியெலாம் வச்சுருக்கேன், நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீ தான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமாம் சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவு, அவனோட ஃப்ரெண்டு. இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று, சாரி சம்பத், நான் உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டார். எனக்கு அப்போவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆள், நம்மளை வந்து நான் சொல்கிற ஒரு 15 வருஷம், இது ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆள், நம்மளையும் மதித்து இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவர். அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால் இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்தியோடு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி, மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.